அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக இங்கே நாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக மஹ்ஷரில் மனிதனுடைய நிலை சம்பந்தமாக நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒரு பகுதியாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் பொருளாதாரத்தின் மீது ஒரு பெரும் பற்று கொன்றவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் இருந்தாலும் எனக்கு இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்பான். அப்ப மனித இயல்பு என்பது காசு விஷயத்தை பொறுத்தவரை, பொருளாதார விஷயத்தை பொறுத்தவரை மனிதனுடைய இயல்பு என்பது எனக்கு இதோட போதும் அப்படின்னு நிக்காது. அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு ஓடை அப்படின்னா ஒரு பெரிய ஆறு. அந்த ஆற்று நிறைய தங்கமா ஒருத்தனுக்கு இருந்தா கூட இன்னொரு ஆறு இருந்தா நல்லா இருக்குமே, சரி இன்னொரு ஆறு கிடைச்சிச்சுன்னா இன்னொரு ஆறு இருந்தா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி தான் மனிதனுடைய சிந்தனை என்பது இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த பொருளாதாரத்திற்காக ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு கட்டத்தில் நமக்கு ஹலாலான பொருளாதாரம் எது, ஹராமான பொருளாதாரம் எது அப்படின்றத சிந்திக்க தவறக்கூடிய ஒரு நிலை நம்மால் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இந்த வட்டி விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிலே இன்றைக்கு பெருமளவு மூழ்கி கிடக்கக்கூடிய மனிதர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய தேவைகளுக்காக வட்டி வாங்குவாங்க. ஒரு மருத்துவ செலவுக்குன்னா நகையை அடமானம் வச்சு வட்டி வாங்குவாங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு உணவு தேவை இருக்குது, சாப்பிடவே கஷ்டமா இருக்குது, வேலை இல்லாம கணவர் வீட்டுல இருக்கிறாரு, என்ன செய்வோம், இந்த நகையை கொண்டு போய் வச்சு நம்ம வட்டியை வாங்கி ஓரளவு பொருளாதாரம் வர வரைக்கும் நம்ம சமாளிப்போம் அப்படின்னு நம்ம நினைச்ச ஒரு காலம் இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது என்றால், தன்னுடைய தேவைக்கு வட்டி அப்படின்றதை தாண்டி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆடம்பரத்திற்கும் இன்னைக்கு வட்டி அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு மாறிடுச்சு. முன்னாடி ஒரு மனிதன் போய் வட்டி வாங்கணும்னா கூட அந்த மனிதனால் அந்த வட்டி பணத்தை திரும்ப கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும். அதை பார்த்துதான் அந்த வட்டி என்ன செய்வான், கொடுப்பான். இன்னைக்கு ஒரு மனிதன் தன்னை வட்டியிலே ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு மொபைல் போன் நம்பர் இருந்தா போதும், ஒரு சில அப்ளிகேஷன் இருந்தா போதும், என்ன பொருள் வாங்கணும்னாலும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தா போதும், அவ்வளவுதான், அவன் ஈஸியா அந்த பொருளை அவன் வாங்கி விடுகின்றான். அவ வட்டி என்பது ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் தீங்கு தரக்கூடியதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் தீங்கு தரக்கூடிய ஒரு பெரும் பாவமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வட்டியை சொல்லுகின்றான். எந்த அளவிற்கு இறைவன் சொல்லுகின்றான் என்றால், உங்களுடைய பொருளாதாரத்தை பன்மடங்காக பெருக்கி தரக்கூடிய வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள். வேலைக்கு போகாம, உடல் உழைப்பு செய்யாம, ஒரு ஹலாலான பொருளாதாரத்தின் மூலம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளாமல் உட்கார்ந்த இடத்துல காசு இருக்குதா, இந்த காசை கொடுத்தா நமக்கு இவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு ஏராளமான நபர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு நீங்கள் எடுத்து பாருங்க, சென்னை போன்ற பெரு நகரங்களில் எல்லாம் ஒரு மாதம் 25,000 30,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனுடைய வீட்டு வாடகை அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 10,000 இருந்து 12,000 ரூபாய்க்குள்ள இருக்கும். அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும் சென்னையில எல்லாம் வீடுகள். ஆனா அவனுடைய சம்பாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 30,000 மாத வருமானத்தை இவர்கள் ஈட்டி கொண்டு இருப்பார்கள். ஆனா அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இல்லாத பொருட்களே இருக்காது. பெரிய ஏசி இருக்கும், பெரிய கட்டில் இருக்கும், இன்னும் பெரிய பெரிய பிரமிக்க ஒரு நல்ல லக்ஸுரியா ஒரு மனுஷன் வாழ்ந்தா எப்படி வாழ்வானோ அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு நிலை. அப்ப நம்ம ஆச்சரியப்பட்டு சில நபர்கள்ட்ட கேட்கிறப்ப என்ன சொல்றாங்க, நான் இப்ப ஏசி வட்டியில வாங்கி எனக்கு வட்டி முடியுதா, அடுத்தடுத்து எனக்கு ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பான்.
ஏசியுடைய கடனை நீங்க முடிச்சிட்டீங்க, அடுத்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரியான பொருட்களை நீங்க வாங்குங்க, இதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து எங்களை தூண்டக்கூடியவர்களாக, அதன் பக்கம் வீழக்கூடியவர்களாக மக்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்ப தன்னுடைய தேவை அப்படின்னு ஒரு தவறை செய்கின்றது ஒரு பார்வை. ஆனால் தன்னுடைய ஆடம்பத்திற்காக ஒரு தவறை செய்கின்றது அது இறைவனிடத்தில் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல். ஒரு காலேஜ் பையன் இருக்கிறான்னா கஷ்டப்பட்டு தன்னுடைய தாய் தந்தையருடைய வழியை உணராத பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு கொண்டு போய் கடனோட வாங்கி காலேஜில் சேர்த்து விட்டா இந்த பைக் நீ வாங்கி கொடுத்தாதான் நான் காலேஜுக்கு போவேன்றான். அவ இத்தனை நாள் சாப்பாட்டிற்கு கூட வட்டியின் பக்கம் நெருங்காத பெற்றோர்கள் உள்ள ஒட்டாரம் பண்றான். என்ன செய்யறது, ஒரு இஎம்ஐல ஒரு பைக் வாங்கி கொடுத்து, இந்த மொபைல் வச்சிருந்தாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன், இந்த காலேஜுக்கு போவேன், இந்த மாதிரி உடை அணிந்தால்தான் என்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில் எனக்கு பெருமையா இருக்கு. இதெல்லாம் இன்றைக்கு பெற்றோர்களை பிள்ளைகள் மிரட்டக்கூடிய விஷயங்களாக, அவர்களையும் ஒரு பெரும் பாவத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய விஷயமாக இந்த வட்டி என்பது இன்றைக்கு முளைத்து நிற்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எல்லாத்திலும் இன்றைக்கு எந்த பொருள், தங்கத்தை தவிர எந்த பொருளை வேணாலும் இன்னைக்கு நீங்க வட்டியில வாங்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன்ல என்ன செய்யலாம், வாங்கலாம். தங்கத்தை மட்டும் வாங்க முடியாது. ஏன்னா நீங்க வாங்குறப்போ 1 லட்சம் இருந்துச்சுன்னா நீங்க வட்டி கட்டி முடிக்கிறப்ப அதனுடைய மதிப்பு 2 லட்சம் ஆயிடும். அப்ப இதை உணராத மக்கள் இன்றைக்கு இந்த வட்டியில் போய் விழக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை வாங்குபவருக்கும் தண்டனையை சொல்றாங்க, வட்டியை கொடுப்பவருக்கும் தண்டனையை சொல்றாங்க, வட்டியை எழுதுறாங்கல்ல சாட்சியாக இருந்து எழுதக்கூடியவர்களுக்கும் நபிகளார் அவர்கள் தண்டனையை சொல்கிறார்கள். யார் அதற்கு சாட்சி கையொப்பம் இடுகிறார்களோ இவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க, தண்டனையை சொல்றாங்க. குறிப்பாக இறைவன் சொல்கின்றான், மறுமை நாளில் அல்லதீன யாக்குலூன ரிபா, யாரெல்லாம் இந்த உலகத்தில் இந்த வட்டியை நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ இவர்களுடைய மஹ்ஷருடைய நிலை எப்படி இருக்கும், இறைவனுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இறைவன் சொல்லுகின்றான். லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பது ஷைத்தான், அதாவது ஷைத்தான் தீண்டிய பைத்தியக்காரனாக நாளைக்கு மறுமை நாளில் இவர்கள் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. இன்னைக்கு நம்ம லேசா நினைக்கிறோம், ஒரு 20,000 ரூபாய் பொருள் மாசம் 1000 ரூபாய் தானே கட்டுறோம், ஒரு 20 மாசத்துக்கு கட்டிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்லுகின்றான், இது ரொம்ப பெரிய பாவம். உங்களுடைய சுயநினைவை இழந்தவர்களாக, பைத்தியக்காரர்களாக நாளைக்கு மறுமையில் இறைவனுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக அவர்கள் நிற்பார்கள். ஏன் அவர்களுக்கு இந்த தண்டனை என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இன்னமல் பயவு மிஸ்ல ரிபா, வியாபாரம் என்பது, வட்டி என்பது ஒரு வியாபாரத்தை போன்று என்று, வட்டி வாங்காத, வட்டி கொடுக்காத, வட்டி ஆதரிக்காத அப்படின்னு சொல்றப்ப வியாக்கியானம் பேசுவாங்கல்ல. வட்டின்றது என்னப்பா, அது சாதாரண ஒரு வியாபாரம் தானப்பா, அது ஒரு தொழில் தானப்பா, இதனால யாருக்கு என்ன நன்மை என்ன தீமை இருக்கு அப்படின்னு வியாக்கியானம் பேசுறாங்கல்ல. இவங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மாதிரி நீ வியாக்கியானம் பேசுன பத்தியா, மார்க்க செய்திகள் சொல்லப்படும் பொழுது பகிர்ந்து கொள்ளாமல் இந்த மாதிரி சப்பக்கட்டு கட்டினாங்கல்ல, இந்த மாதிரி நீங்க சொன்னதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களை நாளைக்கு பைத்தியக்காரனாக எழுப்புகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நமக்கு ஒரு அழகிய உபதேசத்தை சொல்கின்றான். அப்ப நிறைய பாருங்க, இன்றைக்கு வட்டி மூலமாக பாதிக்கப்பட்ட ஏராளமான குடும்பங்கள் இருக்கின்றார்கள். செய்தித்தாள்கள்ல வலைதளங்கள்ல நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். சமீபத்துல கூட திருநெல்வேலியில ஒரு மொத்த குடும்பம் கந்து வட்டி பிரச்சனை காரணமாக மேல பெட்ரோலை ஒத்திக்கிட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் தங்களை எரித்துக் கொண்டார்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மிடத்தில் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஒருவேளை இந்த வட்டியை நம்ம சாப்பிட்டோம்னா, அதற்கு ஆதரவு கொடுத்தோம்னா, ஏதாச்சும் ஒரு வகையில் வட்டி நம்மிடத்தில் இருந்ததென்றால் நாளைக்கு நாமும் இந்த நிலையில்தான் இறைவனை சந்திக்கக்கூடிய நிலை வரும் என்பதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.